வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏராளமான நிலப்புலன்கள், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் நாடிய நாளாம் தானம் நற்சுப ராசியாக தேடிய நாளின் கோலன் சீரிய முறையில் கூட பாடிய செவ்வாயோடு பதிந்திட அநேக சேத்திரம் கூடிய திரவியங்கள் குந்திரும் என்று சொல்லே. இது பார்த்திங்கன்னா செய்யுள். இனி இதனுடைய பொருள்: நாலாம் வீடு சுபகிரகத்தின் வீடாக அமர்ந்திருக்க, அந்த நாளுக்குடையவன் செவ்வாயுடன் இணைந்து நன்னிலையில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் ஏராளமான நிலப்புலன்கள், கணக்கற்ற செல்வங்கள் அவனிடம் குவியும். சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள். நம்ம தமிழ்நாட்டில் ஐயார் வண்டையார் அப்படின்னு ஒருத்தர் காங்கிரஸில் அவர் இருந்தார். அவருடைய நிலப்புலன்கள் அளவிட முடியாத அளவுக்கு இருந்துச்சான். பார்த்திங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அரசு அவரிடம் ரயில் இது இந்த பக்கம் அமைக்கணும், உங்கள் நிலகத்தின் இது அதில் தேவைப்படுது, அது கவர்மெண்ட் வேல்யூ கொடுத்துரும் அப்படின்னப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்களாம். அந்த ரயில் அவருடைய நிலத்தில் புகுந்து போய் அவருடைய நிலத்தை விடுபடுறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சான் ரயிலே. அப்போ எவ்வளோ பெரிய சொத்துக்களை வைத்திருப்பார். அப்போ அவ்வளோ சொத்துக்களையும் ஒரு சிலர் வச்சுருந்தாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இது ஒரு பெரிய விஷயம். இடையில் சம்பந்தம் இல்லாத ஒன்று என்னென்னா, திருச்சி திருவானைக்காவல் அந்த ஸ்தலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னர் 5000 ஏக்கர் கொடுத்துருக்கார். 5000 ஏக்கர் கொடுத்துருக்கார். அவர் கொடுக்கும்போது சிறப்பு ஸ்தலம், இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு கோயில் பராமரிப்பு நடத்துங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி அதில் அந்த கோயிலுக்கு 50ல் 2 பாகம் கூட கிடையாது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இது யாரால் மாற்றப்பட்டுச்சு, யாரால் அபகரிக்கப்பட்டுச்சு இப்படின்னு ஒரு கண்டிப்பாக இப்போ ரெக்கார்டு அதுக்கு இல்லைன்னா கூட இந்த மாதிரி இவ்வளோ நிலம் இருந்ததுங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. கோவிலுடைய ஸ்தல வரலாறுலேயே வருது. அது அபகரிக்கப்பட்டிருக்குது. யார் அபகரிக்கப்பட்டாங்க, இன்றைக்கி அவங்கக்கிட்டேருந்து மீட்க முடியலங்கிற மாதிரி சூழல் இருக்குதுன்னாலும், மக்கள் இது அரசை இவங்க எப்படி வேணாலும் மறைச்சிருந்தாலும் கூட கடவுள் இருக்கிறார் இல்லையா, இந்த மாதிரி ஏமாத்தினவனுக்கு தண்டனை கிடைக்கும். அடுத்த ஜென்மத்தில் அவங்க நிலப்புலன்கள் இல்லாமல் தான் வாழ முடியும். அது சப்ஜெக்டை விட்டுட்டு போகிறது. சரி, இதுக்கு வந்துடலாம். அளவு கடந்த நிலப்புலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கும். ஏன்னா 4 தான் பார்த்திங்கன்னா சொத்துக்கு அதாவது நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கு. அதோடு சேர்த்து என்ன சொல்கிறாங்க, செவ்வாய் இணைந்து அப்படின்றாங்க. செவ்வாயை பூமிக்காரகன் அப்படின்றாங்க. அப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாவே ஒரு நல்ல விஷயந்தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4ல் குரு நிற்கிறார். நல்ல ஆதிபத்தியத்தோட செவ்வாயும் அங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் சொத்து சுகம் குமியும், சேரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை கூட நம்ம நிறையா பார்த்தோம். அவங்களுக்கே ஆல்ரெடி நல்லா இருக்குது. யாராச்சும் சின்ன பிக்கல் புடுங்கல், என்னது இங்கே ஒரு 3000 சதுரடி இருக்குதுங்க, விற்க முடியலைங்க, மார்க்கெட் ரேட்டு இதுங்க, நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க சரியா அப்படின்ட்டு பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறார். வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதோடைய மதிப்பு பல மடங்கு போயிருக்குதுன்னா நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. சேருது. அதுக்கு கிரகங்கள் அப்படி. சரி, இதெல்லாம் இவனுக்கு எப்படி சேரும் அப்படின்னா, முன்ஜென்மத்தில் செய்த நன்மையின் விளைவு தான். பார்த்திங்கன்னா இவன் முன்ஜென்மத்தில் மிட்டாசு மிராசு ஜமீன்தார் இப்படி இருந்திருக்கலாம்.
நிறைய நிலப்புலன்கள் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேலை செஞ்சுட்டா ஒரு சில குறிப்பிட்ட இடத்த அவங்களுக்கே எழுதி கொடுத்துட்டு, எழுதி கொடுக்கறது உனக்கு தான், நான் திரும்ப எக்காரணத்தை கொண்டு வாங்க மாட்டேன், ஆனால் உனக்கு பிள்ளைங்க இருக்குது, இப்படிலாம் இருக்கிற நீயே இந்த பிள்ளைங்களை இதை வச்சு நல்ல கரை சேர்த்துடணும். அப்போ தான் நான் கொடுக்கறதுக்கு எனக்கும் நன்மை, உனக்கும் குழந்தைகள்லாம் நல்லா வாழ்ந்தால் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு அது கொடுத்து அவர்களையும் சிறப்புடன் வாழ வைத்திருப்பாங்க. இது ஒருத்தருக்கு இல்லை, 2 பேருக்கு இல்லை, நிறைய பேர்த்துக்கு கொடுத்து இந்த புண்ணியத்தை தேடிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த புண்ணியத்தின் விளைவு என்ன பண்ணுது, அடுத்த ஜென்மம் அப்படிங்கும்போது இவனுக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருடைய சொத்து மதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அபகரிக்கிறதுல அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்க என்ன பெருசாக முயற்சி பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு ஒன்றும் இல்லைன்னா கூட கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் நன்மை வேணும்னா 4 குடையவர் யார் அப்படின்னு பார்த்துட்டு அவருடைய பிரஸ்தேக ஸ்தலமும் செவ்வாயுடைய பிரஸ்தேக ஸ்தலமும். செவ்வாயுடைய பிரஸ்தேக ஸ்தலங்கள் அப்படின்னா வைத்தீஸ்வரன் செவ்வாயுடைய பிரஸ்தேக ஸ்தலம், அடுத்து பழனிமலை முருகன் செவ்வாயுடைய பிரஸ்தேக ஸ்தலம், மேலும் பார்த்திங்கன்னா விருதாச்சலத்தில் பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பூவராகர் ஸ்ரீ முஷ்ணம், அது செவ்வாய் ஸ்தலம். விருதாச்சலத்துக்கு முன்பு கொளிஞ்சியப்பர் லிங்க வடிவில் முருகன் இருக்கார், அவரும் செவ்வாயுடைய அம்சமாகவே இருக்கார். இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு செல்ல செல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கொளிஞ்சியப்பரெல்லாம் பூமி சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்காக போய் கும்பிட்டாலும் அவர் நடத்தி கொடுப்பார். என்னால் வாங்கவே முடியல அப்படின்னா அங்கே போய் கும்பிட்டு வரலாம். நான் வாங்கிட்டேன், அதில் பார்த்தீங்கன்னா தடம் பிரச்சனை இருக்குது, வாங்கிட்டேன் கிரையம் ஆகாமல் இருக்குது, எந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்டது எந்த மாதிரினாலும் சரி விருதாச்சலத்தில் இருக்கும் கொளிஞ்சியப்பரை நீங்கள் போய் கும்பிட்டிங்கன்னா சம்பந்தப்பட்டவர்களுக்கு சாதகமாக, அதில் அந்த பிரார்த்தனை சீட்டு கட்டும்போது அவங்களும் ஒன்று சொல்கிறாங்க, உங்கள் சைடு நியாயம் இருக்கணும், நியாயம் இருந்துட்டால் 100% நம்பியிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆக நியாயத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். பூமி செல்வங்களே இல்லை அப்படிங்கிறவங்க போய் அவர்கிட்ட கையேந்தினா கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆக 4 குடையவரையும் செவ்வாயுடைய பிரஸ்தேக ஸ்தலத்துக்கும் செல்ல செல்ல இந்த செயலின் அமைப்பு படி இருப்பவங்களுக்கு மேலும் 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 உயர்வு கிடைக்கும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.